மார்ச் 28ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தோட முதல் பொதுக்குழு கூட்டம் நடக்க இருக்கு. இந்த பொதுக்குழு கூட்டத்துக்காக தளபதி கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு அதிரடியான உத்தரவு போட்டிருக்காராம். சோ அந்த அதிரடி உத்தரவு என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தோட முதல் பொதுக்குழு கூட்டம் மார்ச் 28ஆம் தேதி சென்னை திருவான்மியூர்ல இருக்க ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர்ல பிரம்மாண்டமா நடக்க இருக்கு. சோ தளபதியோட தலைமையில இந்த பொதுக்குழு கூட்டம் நடக்க போகுது. இந்த பொதுக்குழு கூட்டத்துல கிட்டத்தட்ட 3000 பேர் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல தளபதி கிட்ட இருந்து ஒரு அதிரடியான உத்தரவு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்க கட்சி நிர்வாகிகளுக்கு போயிருக்கு. அதாவது கட்சியோட முதல் பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறதுனால இத பயங்கரமா கொண்டாடணும், பொதுமக்கள் கிட்ட தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாராம். அதனால தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்க நிர்வாகிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா சுவர் விளம்பரம், நியூஸ் பேப்பர் விளம்பரம், போஸ்டர்ஸ், ஃப்ளக்ஸ் பேனர் அப்படின்னு கட்சியில போஸ்டிங்ல இருக்க நிர்வாகிகள் பொதுக்குழு கூட்டத்தை விளம்பரப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி மேலிடத்துல இருந்து ஒரு உத்தரவு போயிருக்கு. தளபதி இதை சொல்லல அப்படின்னாலுமே கட்சியில இருக்க நிர்வாகிகள் பட்டையை கிளப்பி இருப்பாங்க. பட் இப்ப தளபதியை சொல்லிட்டாரு. அதனால தமிழ்நாடு முழுவதும் திரும்புற பக்கம் எல்லாமே தளபதியோட முகம் தான் தெரிய போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பொதுக்குழு கூட்டத்துல தளபதி ஏகப்பட்ட முக்கியமான விஷயங்களை பேசுவாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. முக்கியமா தளபதி எப்ப தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் வர போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த பொதுக்குழு கூட்டத்துல சொல்வாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம பிஜேபி தலைவர் அண்ணாமலைக்கு தளபதி சரியான பதிலடி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தளபதி பொதுக்குழு கூட்டத்துல என்னென்ன பேச போறாரு அப்படிங்கறத. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.